ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கு, அந்த ஊர் ஸ்லோகம் சொல்றேன். திராகீதி வியாஹரந்தம் திரிதச ரிபுசுதம் திராது காமோ ரகசியே விஸ்ரஸ்தம் விஸ்ரஸ்தம் பீதவஸ்திரம் நிஜ கட்டி யுகலே சவ்யஹஸ்தேன கிருண்ணன் வேகஸ்ராந்தம் நிதாந்தம் ககபதி மமிருதம் பாயயன் அந்நபாணவ் சிம்ஹாத்ரவ் சீக்கிரபாத க்ஷிதி பிஹித பத பாதுமாம் நாரசிம்ஹா. அந்த நரசிம்ம பெருமான் நம்ம ரட்சிக்கட்டும். பழகான அர்த்தம். அவர் வேகமா கீழே இறங்குறார். இடுப்புல முடிஞ்சுட்டு இருக்கார், வேட்டி நன்னா கட்டின்னு இருக்கார். கச்ச மாட்டம் இல்லை வேட்டி, இந்த பிரம்மச்சாரி கட்டு. இப்படி பெருமை கட்டிக்கிறாலும் இல்லையா, கச்சம் இல்லாமல் அதை போல பிரம்மச்சாரி கட்டு. அது இறங்குற வேகத்தில் இந்த பக்த பிரகலாதனை ரட்சிச்சுடனும் வேகமா வந்தத்திலே இடுப்புல கட்டின்னு இருக்கிற வேட்டி நழுவிடுத்து. அது இன்னும் அழகு. நமக்கு நழுவினா தான் நல்லா இருக்காது, அவருக்கு நழுவினா ரொம்ப நல்லா இருக்கும். நம்பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடந்துட்டு இருக்கு. அந்த சமயம் நஞ்சியர்க்கு ஒரு மகாச்ச பெரிய சன்னியாசி, அவர் ராமானுஜருக்கு நேர் வழித்தோன்றல் எம்பார் பட்டர் நஞ்சியர். அவர் தெர சாத்தின விற்பாடு, தெர திருமஞ்சனம் எடுத்து தெர போட்டு அர்ச்சக சுவாமி உள்ள இருக்கிற அந்த இடுப்பு வஸ்திரத்தை களைஞ்சு வேற வஸ்திரம் மாத்தணுமோ இல்லையோ, அதுக்காக மாத்தின்னு இருக்கா. இவர் மெதுவாக திரைய திறந்து எட்டி எட்டி பார்த்தாராம். அவன் இதெல்லாம் செய்யலாமா, நாங்களே பண்ண மாட்டோம், நீ இவ்வளவு பெரிய ஆச்சாரியன் ஆச்சேன்னால். இல்லை, யசோத தாம்பால கட்டி வச்சா அப்ப தழும்பு விழுந்திருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த கண்ணன் தான் இங்க ரங்கநாத பெருமாளா இருக்காருன்னு எங்க ஆழ்வார் பாசுரம் பாடுவிட்டார். அதனால ஒருவேளை அந்த பரியட்டத்தை வஸ்திரத்தை நீக்கிறச்சே அந்த தழும்பு தெரியறதோன்னு பாக்குறேன் அப்படின்னு அவர் சொன்னார். இந்த தழும்பை கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறீங்களா அப்படின்னா, ஆசிரித்தர்கள் கையால அடிபடவும் தயங்காத வள்ளல்னு நான் புரிஞ்சுப்பேன். அதை தெரிஞ்சுட்டா தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வரணும் இல்லையா. அவருக்கு அவருடைய அறையில இருக்கிற தழும்பை பார்த்தா, ஓ இந்த சுவாமி பராத்பரன் மட்டும் இல்லை பரபிரம்மம் மட்டும் நினைச்சு விலக வேண்டாம், எங்களுக்காக அடிப்பட்டவர், எங்களுக்காக சொல்லப்பட்டவர் வருவார் அப்படிங்கிற அளவுக்கு அவளுக்கு தன்மை பாவம். அது உண்மை. ஆமா, அன்னைக்கு கண்ணன் நன்னா கட்டுப்பட்டார். அந்த கண்ணன் தான் இன்னைக்கு கொண்டல் வண்ணனை கோவலனாய் வண்ணை உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதனை கண்டகங்கள் மத்தொன்னனை காணா என் அவர் தான் சயனித்து கொண்டிருக்கிறார்னு பூர்ணமா நம்புறார். அதைத்தான் அத்தியவசாயம்னு சொல்லுவா, உறுதின்னு சொல்லுவார்கள். கோவிலுக்குள்ள குழந்தை அழைச்சிட்டு போய் சேவை பண்ணி வச்சோம். அதோ உம்மாச்சி இருக்கார் பார், இருக்கார் நன்னா தான் சேவிக்கும். அந்த கையை பிடிச்சிருக்கார் பார், காலை பிடிச்சிருக்கார் பார், குழந்தையெல்லாம் நம்ம நன்னா சேவிச்சிடும். எல்லாரும் வெளியில வந்துடும். வந்த உடனே யாரான ஒருத்தர் குழந்தைகிட்ட வந்து, உம்மா பெருமாளை பார்த்தியான்னா, நன்னா பார்த்தேன்னு. அதே கொஞ்சம் கேள்வியை மாற்றி, இந்த கூட பெரியவர் வந்து இருக்கார் பாருங்க, அப்பா தாத்தாக்காரர், அவர்கிட்ட போய் நீர் கடவுளை பார்த்துருக்கிறீரான்னு கொஞ்சம் கேளுங்களேன். கேட்ட உடனே அவர் மேலையும் கீழையும் பார்ப்பார். இவனுக்கு ஆமான்னு சொல்றதா இல்லைன்னு சொல்றதான்னு. அந்த குழந்தை உடனே சொல்லும், தாத்தா இப்போதானே பார்த்துட்டு வந்தோன்னுது. அதை கேட்டா நம்பெருமாளை பார்த்தியான்னு கேட்கறச்சே ஆமாங்கிறார், கடவுளை பார்த்தியான்னு கேட்கச்சே இல்லைங்கிறார். அப்போ இவருக்கு என்ன நம்பிக்கை, அந்த கடவுள் இந்த நம்பெருமாள் இல்லைங்கிறாரா, இல்லை அந்த கடவுள் இந்த திருவனந்தபுரம் பரிமளங்கநாதன் இல்லையா, அவர் ஸ்ரீமுட்டத்து பூரா சுவாமி இல்லையான்னார். அவ்வளவுதான் நமக்கு மேலோட்டமா ஒரு பற்றுதல் வச்சிருக்கோம். வெளியில வந்து பெரியவனை கடவுளை பார்த்தியால் ஆமா இப்பதான் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லணும். அது சொன்னாதான் எனக்கு நம்பிக்கை, அந்த குழந்தைக்கு நம்பிக்கை வரும். அதை நம்பி உமாச்சியை பாருன்னு சேவிச்சுட்டு வெளியில வந்து நீ கடவுளை பார்த்தியானே இவன் மேலையும் கீழையும் பார்த்தானால் அர்த்தமே இருக்காது. அப்ப நேரம் அந்த நம்பிக்கை இருந்துதான் நம்ம ஆச்சாரியர்கள்லாம் சொல்லியிருக்கா. அவர்களுக்கு நிறைய சேவை சாதிச்சிருக்கார், நமக்கு அவர்கள் மூலம் சேவை சாதிக்கிறார்னு வைத்துக் கொள்ள வேண்டியதுதான். அப்ப அந்த வராக நரசிம்ம பெருமாள் மேலேந்து கீழே குதிக்கிறார், இடுப்புல வேட்டி நழுவிப்படுத்து. அதனால ஒரு கையால இப்போ ஒரு இடுப்பு பிடிச்சுருக்கார், இந்த பக்கத்துல இடுப்பை பிடிச்சுன்னுட்டு கருடன் பேர்ல ஏறி வேகமா வரணும் இல்லையோ, அவருக்கு விஸ்ராந்தம் நிதாந்தம், அவருக்கு களைப்பு தாங்கல. இந்த வேகம்லாம் நம்மால பறக்க முடியாதுங்கிறார். அவர் பறக்காத வேகமா, ஆனா அவருக்கே அந்த வேகம் போரலையாம். ஆனால் அவர் கொஞ்சம் சக்தி அளிக்கும் பானம் இதான் கொடுக்கணும் இல்லையோ. அதனால வலது கை கட்ட விரல அவளுக்கு இப்படி கொடுத்து அதுல இருந்து அமிர்தமா பால் வந்துதான். இந்த பாலை குடித்து சக்தியை வர வச்சுன்னு சீக்கிரம் பறந்து போங்கிறார். அப்படித்தான் எழுந்துள்ளி இருக்காருங்கிறார். திராகி திவ்யாஹரந்தம், திராகி திராகி என்னை ரட்சிப்பாய் ரட்சிப்பாய்னு கீழேந்து கூப்பிட, திருதச ரிபுசுதம் திராத்து காமோ ரகசியே. திருதச ரிபு, திருதசர்கள் தேவர்கள், ரிபு இரண்யகசிபு, சூதம் அவன் பிள்ளை பிரகலாதன். அப்ப திருதச ரிபு சூதம் திராத்து காமோ ரகசிய, அவரை ரட்சிக்கணும்னு ஆசை, ஆனா ஒருத்தரட்டையும் சொல்லிக்கல. வைகுந்தத்துல யார்ட்டையுமே சொல்லாம குதிச்சிட்டாரோ. பக்கத்து இங்க இப்ப இருந்தாரே, திடீர்னு சுவாமியை காணமேனால் இல்ல கொஞ்சம் வெளியில போயிருக்கார். எங்க போயிட்டார்னா பக்தனை ரட்சிக்க போயிருக்கார். அதுக்கு விஸ்வக்சேனர், கருடன், ஆதிசேஷன், சக்கரன், சங்கர் நிறைய பேர் இருக்கமேனால் ஒத்திரி அனுப்ப மாட்டார் சுவாமி. அவர் காரியத்தை அவர் தான் பார்ப்பார். நம்ம தான் எல்லாத்துக்கும் ஆள் போடுற வேலை, அவர் எதுக்குமே ஆள் வைக்க மாட்டார். நான் ஒரு புஷ்பம் வாங்கி பெருமாளை சமர்ப்பிக்கணும்னா அனுப்பிச்சிருக்கேன், ஒருத்தர் வாங்கிட்டு வருவாருங்கிறார்.
அவர் வாங்கிட்டு வருவார், காசு அவர் கொடுப்பார், அவரே கொண்டு போய் கோவிலில் கொடுத்துட்டு வந்துடுவார், புண்ணியத்தையும் அவரே வாங்கிட்டு போடுவார். பாக்கி நமக்கு எல்லாமே அவரே பண்ணிட்டாருன்னா அப்புறம் நமக்கு எங்க? கை காலை கொடுத்துருக்கிறது அவர். அப்ப நாம கொஞ்சம் மெனக்கிட வேண்டாம்? இதே கொஞ்சம் திருப்பி யோசியுங்கள். அவரும் இவன் கூப்பிட்ட குரலுக்கு ரட்சிக்கிறதுக்கு ஆள் அனுப்புறேன்னு முடிவு பண்ணிட்டா என்ன ஆகும்? நான் ஆள் அனுப்புறேனே, அவர் என்னைக்காவது ஆள் அனுப்பிச்சிருக்காரானால் இல்லைங்கிறதுக்கு சாட்சி தான் வராக நரசிம்மன். பிரகலாதன் கூப்பிட்ட குரலுக்கு மேலேன்னு குதிச்சுட்டார். விஸ்ரஸ்தம் பீதவஸ்திரம் நிஜ கட்டி யுகளே சவ்யஹஸ்தேன கிருண்ணன்னு இடது கையால் இப்படி பிடிச்சுட்டார். இன்னொரு கையாலே வேகஸ்ராந்தம் நிதாந்தம் ககபதி மமிருதம் பாயன் அந்நபானவ். இன்னொரு கையாலே ககபதி, ககன்றது கே சரதீதி கக, ஆகாசத்துல பறக்கிறபடியாலே கக பறவை, ககபதி பறவை அரசனான கருடன், கருடனுக்கு வலது கையாலே பாலை ஊட்டி கொண்டு சிம்ஹாத்ரவ் சீக்கிர பாத க்ஷிதி பிகிதா பாது பதஹா பாதுமாம் நாரசிம்ஹா. சிம்ஹாச்சலத்தில் இறங்கினார். இறங்கின வேகத்துல பூமியில போய் பாதம் முட்டித்து. அதோட பாதம் நிக்கல, அதனால பூமியை பிளந்து கொண்டு ஒரு அடிக்கு பாதம் கீழப்படுது. இன்னைக்கு அந்த பெருமாளை கணுக்காலேருந்து தான் சேவிக்க முடியும். பாதத்தினுடைய சேவையே இல்லை. பூமிக்கு மேல கணுக்காலோட எழுந்துள்ளி இருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு இந்திரநீல கல்லு. நீங்க போய் சேவிச்சா தான் தெரியும். நாம நினைக்கிற இந்த சிலை அது இது இதெல்லாமே அவர் இல்லை. சொன்னாம்பு வடிவமும் இல்லை, கல்லு. ஆனா அது ஒரு தனி விதமான கல்லு, வெளுப்பா இருக்கக்கூடிய கல்லு. காங்கதாரான அங்க பக்கத்துல பெரிய தாரை இருக்கு. அந்த தீர்த்தத்தால மட்டும்தான் அவர் திருமஞ்சனம் பண்ண முடியும். பாக்கி எந்த தீர்த்தம் பட்டதுனாலும் கருத்து போக ஆரம்பிச்சுடுவார். அந்த ஒரே காங்கதாரா தீர்த்தம். அது ஏன் அந்த மாதிரி நடந்ததுனால் 364 நாள் அந்த பெருமாளை சேவிக்க முடியாது. ஒரே ஒரு அக்ஷய திருத்தி அன்னைக்கு மட்டும்தான் அவருக்கு மேல சாத்தி இருக்கிற சந்தனத்தெல்லாம் களைஞ்சுட்டு சேவிக்கலாம். அக்ஷய திருத்தியேன்னு சொல்றமே என்னால் சந்தனோத்சவம்னு இன்னைக்கு நடக்கிறது. அன்னைக்கு ராத்திரி 1008 கலசம் காங்கதாராலேருந்து தீர்த்தம் எடுத்துன்னு வரணும். 1008 பேர் சிவ வைஷ்ணவாள் போவா. அங்க போய் தீர்த்தமாட்டு சுத்தமா தௌத்த வஸ்திரத்தோட அந்த ஈரத்தோட தான் போகணும். எல்லாம் நம்ம போகலாம். நம்ம போய் அந்த பானையோட அந்த பெருமாளுக்கு பக்கத்துல போய் சேவிச்சுட்டு அர்ச்சக சுவாமிகிட்ட கொடுத்துட்டா தீர்த்தத்தை சேர்த்துன்னு இருப்பா, அந்த ஜலமே இருப்பார். ஏன் அப்படின்னால், இப்ப நான் சொன்னது கிருத்தயுகத்துல வராக நரசிம்மர் கீழே இறங்கினார். அதோட யுகம் முடிஞ்சு போச்சு. அந்த யுகத்தினுடைய கடைசி திருவிக்கிரமாவதாரம் கூட முடிந்து விட்டது. 5 அவதாரம் ஆயிடுத்து. நாளைய தலைப்பும் சேர்த்து ஆயிடுத்துன்னு வச்சுக்கோ. நாளைக்கு தானே திருவிக்கிரமாவதாரம் கேட்கணும். அந்த அவதாரமும் சேர்த்து முடிஞ்சு போச்சு. இப்ப பெருமாள் அங்க மெதுவா மண்ணு மூடி போயிட்டார். அந்த பெருமாள் இருக்கிறதே தெரியல. அதுக்கப்புறம் புரூரவசன்னு ஒரு ராஜா, அந்த ராஜா தேடி கொண்டு வர அவன் சொப்பனத்துல நான் இங்க இருக்கேன்னா சரின்னு உடனே அந்த இடத்துல நோண்டி மண் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு பார்த்தான். அப்படி எல்லாம் பண்ணா நான் வெளியில வரமாட்டேன், ரொம்ப காலமா புதைந்திருக்கேன். காங்கதாராலேருந்து தீர்த்தம் எடுத்துன்னு வந்து என் பேர்ல சேர்க்க மெதுவா அந்த மண்ணெல்லாம் கரைஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் கோவில் கட்டி என்னை புனருத்தாரணம் பண்ணி என்னை ஸ்தாபிப்பாய் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல இது இத்தனையுமே அவர் பண்ணி வச்சுட்டார். பண்ணினன்னிலேருந்து பெருமாள் அவனுக்கே சொன்னது, நான் மண்ணுக்குள்ளேயே இருந்து பழகி விட்டதுனாலே, நரசிம்மராவும் இருக்கிறதுனாலே என் உக்கிரத்தன்மை வேகத்தை குறைக்கிறதுக்கு சந்தன காப்புக்குள்ளேயே எப்போதும் என்னை வைத்து கொண்டிருன்னு சொன்னார். அதனாலதான் மணுங்கு சந்தனம்னு சொல்லுவா. ஒரு மணுங்குங்கிறது ஆங்கிலத்துல இன்னைக்கு நம்ம வெளியில போய் வாங்கினா ஒன்று வாங்கிவா, அரிசி ஒன்று வாங்கிடுவான்னு சொல்றோம் இல்லையோ, அது 125. ஒரு மணுங்குனால் 125 படின்னு வச்சுங்களேன். அது என்ன ஆங்கிலத்திலேயே அதை வச்சுங்க. அந்த படி அளவுக்கு அவ்வளவு சந்தனம் அரைக்கணும். அதே வைசாக மாசத்து சுக்ல பட்சத்து திருத்தீய அடி சொல்லிட்டு இருக்கிறதுலாம் சாந்திரமானம். வைசாகம்னா தமிழ் விசாகம், வைகாசின்னு நினைச்சுக்க வேண்டாம். வைசாக மாசம், சைத்திர மாசம், பால்குன மாசம், சைத்திர மாசம், வைசாக மாசம். இது என்ன வித்தியாசம் வரும்னா, யுகாதியிலேருந்து கணக்கு சித்திர ஒன்று, விஷுலேருந்து கணக்கு இல்லை. யுகாதிங்கிறது தெலுங்கர்களுக்கும் கன்னடத்துக்காரர்களுக்கும் அந்த 2 மாநிலமும் யுகாதி, அது சாந்திரமானம். தமிழுக்கும் கேரளக்கும் தான் சௌரமானம். இதை போல பாரதத்துல பல இடத்துல சாந்திரமானம் உண்டு, பல இடத்துல சௌரமானம் உண்டு. யுகாதி கணக்குன்னு வச்சுக்கோ, நம்மளுதா இருந்தா சித்திர கணக்கு. அப்படி அந்த பெரிய இடத்திலே சாந்திரமானத்தாலே வைசாக மாசத்து சுக்லபக்ஷத்து திருத்தீய முதல் 125 சாத்திருவா. ராத்திரி ஒரு 10 மணிக்கு திருமஞ்சனம் ஆச்சுன்னால் 1:30 மணி 2 மணி வரைக்கும் இந்த 1008 குடத்துல திருமஞ்சனம் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் விராமம். மறுபடியும் கார்த்தால 3:30-4 மணிக்கு இந்த சந்தன காப்பு சாத்த ஆரம்பிச்சுட்டா 7 மணிக்குள்ள மொத்தத்தை சாத்தி விடுவார். அப்புறம் சேவையெல்லாம் மறுநாள்லேருந்து இதே மாதிரி தான் செய்ய முடியும். இது முதல் நாள் சொன்னேன்னா, அதுக்கு அடுத்தது அதே பௌர்ணமி, வைசாக பௌர்ணமி, வைசாக சுக்ல திருத்தீய 3ஆம் நாள், அதுலேருந்து 15ஆம் நாளுக்கு போடுங்க.
அப்படின்னா பௌர்ணமி அடுத்த 125 சாத்துவா. அடுத்த 125 ஜேஷ்ட பௌர்ணமி ஆனி, அடுத்த மாசம் ஜேஷ்ட மாசத்து பௌர்ணமி. அடுத்தது ஆஷாட பௌர்ணமி ஆடி. ஆக வைகாசி, ஆனி, ஆடி 3 பௌர்ணமிக்கு 125 125 125. அக்ஷய திருத்தியை அன்னைக்கு முதல் 125 சேர்த்தா 500. 500 படி சந்தனத்தோட தான் அந்த பெருமாள் சேவை சாதிக்கிறார் வராக நரசிம்ம பெருமாள். அப்ப நேற்றைய பார்த்த தலைப்புக்கும் இன்னைக்கு பார்க்கிற தலைப்பை அவரே பாலமாயிட்டார். வராகராகவும் இருக்கார், நரசிம்ம பெருமானாகவும் இருக்கார். அதை பெரியாழ்வார் பாசுரத்தில் சொல்லும்போது வல்லையிற்று கேடலுமாய் வாழையிற்று சீயமுமாய் எல்லையில்லா தரணியனும் அவுணனையும் இடந்தானும் மதுளரங்கம் என்பதுவே. அந்த பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் சேவை சாதிக்கிறார். 2 பேரா நான் சேவிச்சேன். வல் எயிற்று கேழலுமாய், எயிறு வலிய எயிறு, ரொம்ப கெட்டியா மகாதம்ஷ்டகான்னு சொல்றோம், கெட்டியான கோரைப்பக்களோடு இருக்கிற வராக பெருமானாகவும், வல் எயிற்று கேழலுமாய் வாழ் எயிற்று சீயமுமாய். இப்ப சொல்றது நகத்தை பத்தி. இத்தனை நாள் பேசுனது பல்ல பத்தி, இனிமே பேசுறது நகத்தை பத்தி. நம்ம தலைப்புல கொஞ்சம் பேரை மாத்திருங்க. பல்லின் வைபவம் இன்னைக்குன்னு வச்சுக்கோங்க, நேத்திக்குன்னு வச்சுங்க. நகத்தின் சீர்மை இன்னைக்குன்னு வச்சுங்க. ஏதோ வராகன் நரசிம்மன்லாம் சொன்னீரேனால் கடைசியில வேலை பார்த்தது பல்லு நகமும் தானே. இது யார் என்ன பண்ணியிருந்தா என்ன? அதைத்தான் ஆழ்வார் 2 பிரிச்சுட்டார். வல்லையிற்று கழலுமாய் வாழையிற்று சீயமுமாய் எல்லையில்லா தரணியையும். தரணிய ஒருத்தரா தூக்கிட்டாராம். அடுத்தது அவுணனையும் இடந்தான். அவுணனை அழித்தது ஸ்ரீ நரசிம்ம பெருமானாக அழித்தான். இப்படி பூவராக சுவாமியா 500 மடங்கு சந்தனத்தோட ரொம்ப ஆச்சரியமா சேவை சாதிக்கிறார். அப்ப கீழே இருந்து ஆதி வராகன், மகாவராகன், கோல வராகன், யஜ்ஞ வராகன், லக்ஷ்மி வராகன், பூ வராகன் என்ன எல்லா வராக பெருமானையும் கடைசியா நரசிம்ம பெருமான் இதோ சேவித்திருக்கிற ஆச்சரியமான வராக நரசிம்ம பெருமான் அளவுக்கு சேவித்தோம். அந்த எம்பெருமான் யாரையும் எப்போதும் மறப்பதே இல்லை. ஸ்திதே மனசு ஸ்வஸ்தே ஷரீரே சதியோனரஹா தாது சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் ததஸ்தம் ரியமானந்து காட்டபாஷான சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கத்தியம். கடைசியா ஒரே ஒரு செய்தி வராக பெருமாளை பத்தி வராக புராணத்திலேருந்து சொல்லிவிடுறேன். அத்தோட அதை முடிச்சுடலாம். இல்லைன்னா இன்னைக்கு முடிஞ்சே போயிடும். அதுக்கப்புறம் நாளைக்கு தான் நரசிம்ம பெருமாளை பத்தி பார்க்க வேண்டிய வந்துடும். திருக்குறுங்குடிங்கிற திவ்யதேசம் ஆச்சரியமான க்ஷேத்திரம். எங்கனேயோ அன்னமீர்கள் என்ன முனிவது நீர் நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பிய நான் கண்டபின் செங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்னினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. திருக்குறுங்குடியில நம்பி வடிவழகிய நம்பி சுந்தர பரிபூர்ணர் அந்த பெருமாள் எழுந்துள்ள இருக்கிறார். அங்கே நம்பாடுவான் மத்காய கண்ணொத்தன் இருந்தான். பாணர் குலத்தில் பிறந்தவன். அவன் ஏகாதசி தோறும் மலைக்கு மேல போவான், பெருமாளை சேவிப்பான், தான் கையில வச்சிருக்கிற வீணையை மீட்டுவான், ஒரு ராகத்துல பண்ணை சேர்த்து பாடுவார், பெருமாள் ஆனந்தமா ஏற்றுக்கொள்வார். துவாதசி அன்னைக்கு முடிச்சுட்டு திரும்பி வந்துடுவான். இது ஒவ்வொரு தடவை நடந்துட்டு இருக்கு. இது கைசிக மாசத்து கைசிக துவாதசி மாசம், கார்த்திகை மாசம் 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. தனுர் மாசத்து மார்கழி மாசத்தினுடைய சுக்லபக்ஷத்தினுடைய ஏகாதசி வந்ததுன்னா வைகுண்ட ஏகாதசி. அதுக்கு அப்படியே 1 மாசம் முன்னாடி 2 பட்சத்துக்கு முன்னாடி கார்த்திகை மாசத்தினுடைய சுக்லபக்ஷத்து ஏகாதசி வந்தால் கைசிக ஏகாதசி. அது அதுக்கு பெருமை. அதுக்கு முன்னாடி வாங்க. இப்ப அமாவாசையாகி இப்ப பௌர்ணமியை நோக்கி போயிட்டு இருக்கோமோ இல்லையோ, இப்ப துவாதசி, இன்னைக்கு ஏகாதசி. நமக்கு இந்த சரித்திரமே இன்னைக்கு ஏகாதசி இன்னைக்கு வச்சிருக்கு. இந்த ஏகாதசி மறுநாள் துவாதசினால் அது திருமாலிருஞ்சோலமலை கள்ளழகருக்கு தொட்டி திருமஞ்சனத்து ஏகாதசி துவாதசி. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கு ஒண்ணு. ஐப்பசி ஏகாதசி வளர்பிறையா இருந்தா இது, கார்த்திகையா இருந்தா அது, மார்கழியா இருந்தா அது, தையா இருந்தான்னா கேண்டுவாங்க. இப்படி ஞாபகம் வச்சிருந்தோம்னா அனுபவமா இருக்குங்கிறதுக்காக சொன்னேன். இது ஒவ்வொன்றத்திலையும் பெருமாள் தனக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கார். அப்போ ஒரு ஏகாதசி அன்னைக்கு இந்த கார்த்திகை மாசத்து ஏகாதசி அன்னைக்கு இந்த நம்பாடுவான் மேல போயிட்டு இருக்கான். வழியில ஒரு பிரம்ம ராட்சசன், ஒரு ராட்சசன். அந்த ராட்சசன் வழியில நின்று இவனை பிடிச்சுடுது. உன்னை பார்த்தா நல்லா இருக்கு, இப்பவே உன்னை சாப்பிட போறேன், ரொம்ப நாளா ஆகாரம் இல்லாத சமப்பட்டுன்னே அப்படின்னு கெட்டியா பிடிச்சிருந்தது. அவனுக்கு கவலையே படலை. எனக்கு என்ன பெருசா வச்சிருக்கு, எப்ப பெருமாள் கூண்டு போவார்னு தான் காத்துட்டு இருக்கேன். ஒன்று செய், நீ இப்ப என்ன பிடிச்சிக்காதே, போய் நான் பாடிவிடுறேன், பாடிவிட்டு அவர் ஆனந்தப்பட்டுடுவார். அந்த கைங்கரத்தை முடிச்சுட்டு நேரம் நான் திரும்பி வந்துடுறேன். எனக்கு ஒன்றும் ஆகாரமா போறதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா கைங்கரத்தை விட்டுட்டு ஆகாரமா போட போறோமே, விடுன்னா அது விடமாட்டேன்னு அர்த்தம். யாரான்னு திரும்பி வருவானான்னு, என்ன முட்டாளா நான் முட்டாளா, உன்னை சாப்பிட போறேன்னு தெரியும், நீ திரும்பி எல்லாம் வரமாட்டேன்னு கையை கட்டியா பிடிச்சிருந்தது. ஒவ்வொன்னா நம்பாடுவான் பிரதிஜை பண்ண ஆரம்பிக்கிறான். யத்யகம் நாகமே புனகம், ஒருவேளை நான் திரும்பி வரலன்னால் தஸ்ய பாபேன லிப்பேயம்
எத்யஹம் நாகமே புனக, எனக்கு இந்த பாபம் வரட்டும், இந்த பாபம் வரட்டும், இந்த பாபம் வரட்டும், வரிசையா பிரதிஜை பண்ணிட்டே வந்தான். அது எதுக்கும் விடல. வாசுதேவனான பெருமானோட மத்தொருத்தர் சமமானவர் என்று சொன்னால் என்ன பாபம் வருமோ தஸ்ய பாபேன லிப்பேயம் என்று சொன்ன உடனே பிரம்மரட்சத்து பயந்து கை விடுது. அவங்கிட்ட விடை பெற்று கொண்டு நேர போனா, பெருமாளுக்காக பாடினா, ராத்திரி முழுக்க பாடிட்டு கார்த்தால விடியல்ல கிருகிருன்னு கீழே இறங்கி நேர திரும்பி வரான். அப்ப அந்த பெருமாளே வேணும்னு ஆள் அனுப்பிச்சு இவனை வழியில போய் தடுத்து, அங்க ஏன் போறேன், நான் வேற வழி காட்டுறேன், அது வழியா போயிடு, அவங்கிட்ட போவாண்டான்னார். இப்படி எல்லாம் எனக்கு வஞ்சன மட்டத்துக்கெல்லாம் தெரியாது, நான் பரம பக்தன், அவன் சொன்ன வார்த்தையை நான் மீறவே மாட்டேன், திரும்ப அவங்ககிட்ட தான் போவேன். நேர போய் நின்றுட்டான். இப்படி ஒருத்தன் வந்ததை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப தகைப்பு. இப்படி ஒருத்தன் வருவான்னு அது எதிரே பார்க்கல. நேரம் வந்திருக்கார், அது சட்டுன்னு சாப்பிடணுமோ இல்லையோ. அவன் சொல்றான், நீ சாப்பிட்றேன்னு சொன்னே சாப்பிடுங்கிறான். அது தொடவே மாட்டேங்கிறது. பக்கத்துல நின்று, நீ எங்க போயிட்டு வந்தே, என்ன பாடிட்டு வந்தே, நீ யாரு அப்படின்னு அவங்க, நான் யாரா இருந்தா உனக்கு என்ன, சாப்பிட்றேன்னு சொன்னேன், இப்பவே சாப்பிடுனால் இல்ல ஒத்துக்கல. நான் என் பூர்வ ஜென்மத்துக்கு கதை சொல்றேன். நல்ல பிராமணனா தான் பிறந்திருந்தேன். ஆனா அந்த சமயத்துல ஏதோ தப்பா யாகத்தை பண்ணிட்டதுனாலே ஒரு சாபம் கிடைச்சது. அந்த பாபத்தினாலதான் இப்படி பிறந்திருக்கேன். என் பாபத்துக்கு விமோச்சனத்துக்கு உனக்கு வழி தெரியுமானுது. நான் பிறந்து என்னைக்கு போவேன்னு எனக்கு வழி தெரியல. இதுக்கு மேல ஒன் பாபத்துக்கு நான் எங்க விமோச்சனம் தேட போறேன், எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு அவன் சொல்றான். இல்ல நான் சொல்றேன், ஒரு பரம பாகவதனுடைய காலை பிடிச்சுனுட்டால் அவர் ஒரு பலத்தை எனக்கு கொடுத்தா எனக்கு அதனால விமோச்சனம் கிடைக்கும். எனக்காக ஒரு நல்லது செய்ய. நீ ராத்திரி முழுக்க பாடியிருப்பியே, 3 ஜாமம் பாடியிருப்ப. அப்ப பாடின எல்லா ராகம் எல்லா பண்ணுனுடைய பலத்தையும் எனக்கு கொடுத்து என்ன இந்த சாமத்திலேருந்து விமோச்சனம் கொடுப்பாயினால், அவன் சிரிச்சுட்டே சொன்னான், பலத்தை எதிர்பார்த்து பாடியிருந்தாலன்றோ நான் கொடுத்த எந்த பலத்தையும் நான் எதிர்பார்த்து பாடலை, அவருடைய ஆனந்தத்துக்காகத்தான் நான் பாடினேன், அதனால என்கிட்ட எந்த பலமும் இல்லைன்னு கையை விரிச்சுட்டான். இல்ல நீ அப்படி சொல்லிடாதே. இந்த கடைசி நிமிஷம் கைசிகம்னு ஒரு பண்ணு, அதுக்கு ஒரு ராகத்துக்கு பேர். கௌசிகர் இல்லை, அது முனிவர். கௌசிகர் இல்லை, கௌசிகர் நம்ம விஸ்வாமித்திரருக்கு ஒரு ராகம், கண்வருக்கு ஒரு ராகம்னு ஆகும். அப்படியெல்லாம் இல்லை, இது கைசிகம்னு ஒரு பண்ணு. அந்த பண்ணுல கடைசியா நீ பாடிருப்பியே, அதன் பலத்தியான கூட. அவன் சொன்னா, பலம்ங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை, நான் அதை கேட்டு பாடலை, உனக்காக வேணா அதே பெருமாள்கிட்ட நான் பிரார்த்திக்கிறேன், அவர் கொடுத்தா பெற்றுக்கொள்ளு கைசிக பண்ணோட சேர்த்து கொடுத்தா அவனுக்கு விமோச்சனம் நடந்தது. இது சரித்திரம். இந்த சரித்திரம் வெறுமை யாரோ சொல்லல, பெருமான் பூமாதேவி இடம் எடுத்துட்டார், எடுத்து தன்னுடைய மடியில அமர்த்தி கொண்டிருக்கிறார். அது வரைக்கும் பூமிக்கு திருமேனி எல்லாம் நடுங்கிட்டு இருந்தது, தண்ணீருக்குள்ள சிக்கி கிடந்தபடியால் யார் ரட்சிப்பாரோன்னு நடுக்கம். அந்த நடுக்கம் இப்ப தீந்தி படுத்து அணைத்து கொண்டு பூமியை பார்த்து கேட்கிறார், நடுக்கம் மொத்தமா தீந்ததா தெரியலையே, இன்னும் கொஞ்சம் நடுங்கி கொண்டிருக்கிறேன். ஆமாமா, என்ன ரட்சிச்சுட்டீர், என்னிடத்தில் இருக்கும் குழந்தைகளை எப்போது ரட்சிக்க போகிறீர், உம்மை அடைவதற்கு வழி தெரியாமல் துன்பப்படுகிறார்கள், ஏதானு வழிகாட்டுவீரானா வராக புராணத்தை உபதேசித்தார். அப்போது பூமாதேவிக்காக வராக புராணம் உபதேசித்தவர் ஒவ்வொன்னா என்னை அடையறதுக்கு என்ன வழி, இந்தந்த அபச்சாரம் எல்லாம் படாதே, இந்தந்த நல்லதெல்லாம் செய், ஆராதன காலத்துல எந்த 32 அபச்சாரம் படக்கூடாதுன்னு அந்த புராணத்துல தான் இருக்கு. கொட்டாவி விடுறது, மூக்கை என்னன்னு அழுக்கு எவ்வளவு இருக்குன்னு எடுத்து பார்க்கறது, எச்சலை தொட்டுட்டு பண்றது, நாம சாப்பிட்டுட்டு பெருமாளுக்கு கண்ட்ரோலை பண்றது, சுட அப்படியே கொண்டு வச்சு விடுறது, என்னென்னமோ நகத்தை கத்திரிச்சுட்டு கைகால் அலம்பாவது வர்றது, மலஜலம் கழித்து விட்டு கைகால் வாயை குப்பிளிக்காம வர்றது, இதை போல 32 அபச்சாரம் சொல்றார். இதெல்லாத்தையும் தவிர்த்துரு. அதெல்லாம் சுவாமி இப்படி பார்த்தா நாளை கார்த்தால நான் பண்றதா வேண்டாமான்னு தெரியலனால் நேர்த்திக்கு பண்ணா போலே. இவர் நேர்த்திக்கு பண்ணல, நாளைக்கு பண்ண போறது இல்லை. இதுக்கு மேல ஏதோ 32 அபச்சாரத்தை பத்தி தெரிஞ்சுட்டாருனால் முதல்ல பண்ணுவோம், அப்புறம் எந்தெந்த அபச்சாரத்தை தவிர்த்துக்கலான்னு பார்க்கலாம். எல்லாவற்றையும் வராக பெருமாள் சொல்லிண்டே வந்தவர். வராக புராண அந்தர்கதம் தான் கைசிக புராணம். அதுக்குள்ளதான் இந்த கைசிக மகாத்மன் நம்பாடுவானுடைய சரித்திரம்லாம் இருக்கு. இப்பவும் கைசிக புராணம் நாடக வடிவத்தில் திருக்குறுங்குடியில் ராத்திரி முழுக்க நடத்தப்பட்டது. இதை இந்த கார்த்திகை மாசம் வேணும்னா கைசிக ஏகாதசி அன்னைக்கு நீங்க கிளம்பி போனீங்கன்னா ராத்திரி 10 மணிக்கு ஆரம்பிச்சிருவா. ஜியர் சுவாமி எழுந்திருப்பார், பெருமாள் உள்ள எழுந்துள்ளிருப்பார். அதுக்குன்னு அன்னிலேருந்து நாடகத்தெல்லாம் நடத்தின்னு இருக்கவா இருக்கா. அந்த பரம்பரையில பிறந்தவர்களே இருக்கா, அவர்களும் இருக்கிறார்கள். இன்னைக்கு அந்த நாடகம் ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு. ஆனா ராத்திரி முழுக்க நீங்க உட்காந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு தடவை நீங்க போய் பார்த்துன்னா தான் தெரியும். அதுக்கு அங்க உட்காருவதற்கு மேடை கிடைக்குமான்லாம் எனக்கு தெரியாது. ஏதோ போனா அங்கங்க ஒரு திண்ண இருக்கும், எங்கேயோ உட்காந்துக்க வேண்டியதான், சேவிக்க வேண்டியதான். ராத்திரி முழுக்கானா கார்த்தால வரைக்கும் அந்த பெருமாள் இப்படி சேவிச்சுட்டே இருக்கலாம், ஒத்து இருக்க மாட்டான். ஏன்னா மிஞ்சி போச்சுன்னா ஒரு 500 பேர் இருப்பா. பெரிய மண்டபத்துல கடைசியில பெருமாள் எடுப்பார். இப்படி திரும்பினா இவரை சேவிக்கலாம், இப்படி திரும்பினா கைசிக புராணத்தை கேட்டுக்கலாம். ஒரு ஆச்சரியமான சன்னிவேசம்.
இருந்தால் பார்க்கணும். பக்கத்தில் ஆறு ஓடுறது, கார்த்தால தீர்த்தமாட்டு துவாதசி பாராயணத்தை முடிச்சு கிளம்பினோன்னா ஊருக்கு திரும்பி வந்துடலாம். இப்படி ஒவ்வொன்றும் ரொம்ப ஆச்சரியமாக, ஆனால் அதனுடைய ஆழ்பொருள் தெரியணும். என்னதான் இது நடந்திருக்குன்னு தெரிஞ்சு போய் சேவித்தேனால் நமக்கு ஒரு அனுபவம், ஒரு அனுகிரகம்னு வச்சுப்போம். அதை போல ராத்திரி முழுக்க இந்த சரித்திரம்லாம் நடந்தது. வராக புராணத்திலே இந்த சரித்திரம்லாம் சொல்லப்பட்டது. அதுல கடைசியில பூமாதேவி இடத்துல சொல்றார், எங்கிட்ட அபச்சாரப்பட்ட எத்தனையோ அசுரர்கள் ராட்சசர்கள் உள்ளனர், மொத்த பேரையும் மன்னிச்சுட்டேன். சரி ஏதோ தெரியாத பண்ணிட்டான்னு. ஆனால் தப்பித்தவறி என் பக்தனிடத்துல ஒருத்தன் சிறு துளி அபச்சாரப்பட்டிருந்தாலும் அதற்கப்புறம் அவன் 100 கோடி வருஷம் அதற்காக பரிதவித்து 100 கோடி தாமர மலர்களை கொண்டு எனக்கு அர்ச்சனம் பண்ணி மன்னித்து விடுன்னு கேட்டாலும் நான் மன்னிப்பதில்லை, மன்னிப்பதில்லை. அது ரொம்ப பிரதான வாக்கியம் வராக புராணத்தில் இருக்கிறது. நக்ஷமாமி வசுந்தரே, நக்ஷமாமி வசுந்தரே, பத்மகோட்டி சதேனாபி நக்ஷமாமி வசுந்தரே.